எனர்ஜினா சக்தி இல்லையா? பூமியில் மொத்தமும் இயங்குவது சக்தி தானே. இப்போ நீங்க நடக்கிறீங்க, நிக்கிறீங்க, நான் உட்கார்றேன், நடக்கிறேன். பூமியில இருக்கிற அத்தனை நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் சகோதர சகோதரிகள் நடக்கிறோம், போறோம், வரோம், எல்லாமே சக்தி தான். அப்போ அந்த இறைவன் என்ன செய்தாரோ, ஒரு பிரபஞ்ச சக்தி உன்னை உருவாக்குவதற்கு பூமியில இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு 3 சக்திகளாக பிரித்தாரு. அது எப்படின்னா, இச்சா சக்தின்னா ஓகே, ஒரு பூமியில இதெல்லாம் நான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அடுத்தது என்ன பண்ணார், இதை எப்படியெல்லாம் நான் செய்யலாம், எந்த மாதிரியெல்லாம் இந்த பூமியில நிறைய சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கான எப்படியெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து ஒரு பசுமையானது ஒரு சந்தோஷத்தை வரவழைக்கலாம் அப்படிங்கு வரும்பொழுது அதை ஒரு ஞானம், ஒரு புரிதல் இல்லையா? ஸோ அது ஞான சக்தியாக அதை பிரித்து, மூன்றாவது என்ன, ஆக்கல். எப்படி அதை செய்யறது, எக்ஸிகியூஷன் சொல்றோம் இல்லையா, எப்படி செய்வது, ஆக்குவது. அது கிரியாசக்தி. கிரியான கிரியேஷன், செய்வது. ஸோ இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இதைதான் 3 தெய்வங்களாக அது அதனுடைய எனர்ஜி ஃபார்மேஷனாக பிரிந்ததுன்னு பெரியவர்கள் சொல்லி